ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا ونبينا أبي القاسم المصطفى محمد. اللهم صل على وآل محمد وعلى آله الطيبين الطاهرين وأصحابه المنتجبين. நாங்கள் எங்களுடைய நேற்றைய உரையின் தொடராக தன்னாக்கத்திற்கான தன்னறிவு, தன்னை உருவாக்கிக் கொள்வதற்கான, சீர் செய்வதற்கான தன்னை பற்றிய அறிவு, மாரிபத்து தாத் அல்லது மாரிபத்து நப் என்று சொல்லக்கூடிய இந்த விடயத்தை பார்த்து வருகிறோம். அதன் தொடக்கமாக நேற்றைய தினம் தன்னறிவு பற்றிய சில முன்னோட்டங்கள் குறித்து பேசப்பட்டது. இன்றைய தினம் இந்த தன்னறிவில் அறிவு என்று நாங்கள் பார்க்கின்ற போது, மாரிஃபா அல்லது இல்ம் என்ற விடயத்தை நாங்கள் கருத்தில் எடுக்கின்ற போது, இந்த அறிவு குறித்த விடயத்தை எவ்வாறு நாங்கள் கையாளுவது, பயன்படுத்துவது என்கிற ஒரு விடயம் இருக்கிறது. நேற்றைய தினம் ஒரு கேள்வி இங்கே முன்வைக்கப்பட்டிருந்துச்சு. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஐம்புலங்களை, பகுத்தறிவை தந்திருக்கிறான். இதன் மூலமாக நாங்கள் அறிய முற்படுகின்ற போது இந்த அறிவின் உள்ளடக்கமாக அமைய வேண்டியது எது? எதை அறிவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அறியும் திறன்களை எங்களுக்கு தந்திருக்கிறான் என்கின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த விடயம் தொடர்பில் நாங்கள் திருக்குர்ஆனை பார்க்கின்ற போது, திருக்குர்ஆனிலே எதை அறிய வேண்டும், எதற்காக அறிய வேண்டும், அந்த அறியப்படுகின்ற விடயத்தின் விசேட தன்மை என்ன, அதை எவ்வாறு நாங்கள் அந்த அறிவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற விடயங்கள் குறித்து திருக்குர்ஆனிலே சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். இந்த வகையில் அல் குர்ஆனிலே 2 வகையான விடயங்களை பற்றி அறிவது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, இந்த பிரபஞ்சத்தை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விடயம். இரண்டாவது விடயம், நாங்கள் எங்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விடயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கின்ற போது, சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாகி வ ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹத்தா யதபய்யன லஹும் அன்னஹுல் ஹக். நாங்கள் அவர்களுக்கு எங்களுடைய அத்தாட்சிகளை காண்பிக்கிறோம், இந்த அந்த சராசரங்களிலும், அதே போன்று அவர்களுக்குள்ளே, அவர்களுடைய ஆத்மாவுக்குள்ளேயும் நாங்கள் எங்களுடைய சாட்சியங்களை, அத்தாட்சிகளை காட்டுகிறோம். எதற்காக என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையாக இருக்கிறான், அதாவது அது உண்மை என்பது அவர்களுக்கு தெளிவாகுவதற்காக வேண்டி என்று அல் குர்ஆனிலே சொல்லப்படுகின்ற இந்த விடயத்தை நாங்கள் கருத்தில் எடுக்கணும். இப்போது நாங்கள் இந்த விடயத்தை தன்னறிவோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற நேரத்தில், தன்னறிவு என்பது வஃபீ அன்ஃபுஸிஹிம் என்பதோடு தொடர்புபட்டதாக வருகிறது. அதாவது நாங்கள் எங்களை பற்றி அறிவது என்பதோடு தொடர்புபட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரம் இந்த பிரபஞ்சத்தை பற்றி அறிவதும் வலியுறுத்தப்பட்டதாக இருக்கு. இரண்டும் அல்லாஹ்வின்பால் எங்களை சேர்க்கக்கூடிய அறிவுகளாகத்தான் இருக்கிறது. இந்த திருக்குர்ஆன் கூறுகின்ற 2 வகையான அறிவுகளும் இன்று நடைமுறையில் உலகளவில் இருக்கக்கூடிய 2 வகையான அறிவுகளாக நாங்கள் அதனை வகுத்து பார்க்க முடியும். திருக்குர்ஆன் 2 வகையான அறிவை வலியுறுத்துகிறது. முதலாவது, இந்த திருக்குர்ஆனிலே சொல்லப்பட்டது போன்று ஆயாத், அத்தாட்சிகள் என்று சொல்லப்பட்டதனால் இந்த 2 வகையான அத்தாட்சிகளை நாங்கள் இங்கே வகைப்படுத்தி பார்க்க முடியும். முதலாவது அல் ஆயாத்துல் ஆஃபாகியா, பிரபஞ்சத்தோடு சம்பந்தப்பட்ட அத்தாட்சிகளாக இருக்கிறது. இரண்டாவது அல் ஆயாத்துல் அன்ஃபுஸியா, மனிதர்களோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கக்கூடிய அத்தாட்சிகள். எனவே 2 வகையான அறிவின் பேசு பொருள்கள் இங்கே சொல்லப்படுகிறது. ஒன்று பிரபஞ்சத்தை பற்றி அறிவது, இரண்டாவது மனிதனை பற்றி அறிவது.
அதுதான் இன்று நாங்கள் நடைமுறையில் பார்க்கக்கூடிய இயற்கை விஞ்ஞானங்களாகவும் சமூக விஞ்ஞானங்களாகவும் வகைப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இயற்கை விஞ்ஞானங்களினூடாக இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விடயமும், அதே போன்று சமூக விஞ்ஞானங்களினூடாக இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற இரண்டு அறிவு பரப்பை அல் குர்ஆன் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். இன்று அறிவுகளின் வளர்ச்சியில் நாங்கள் இந்த இரண்டு பிரிவை நாங்கள் இப்போது வைத்திருக்கிறோம். இது அல் குர்ஆனிலே சுட்டிக்காட்டப்பட்ட இரண்டு முக்கியமான விடயங்களாக இருப்பதை நாங்கள் இங்கே காண முடியும். எனவே இந்த அறிவு சார்ந்த உந்துதல், திருக்குர்ஆனுடைய இந்த கட்டளைகள் இஸ்லாமிய நாகரிகம் உருவாகுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது. அதாவது இஸ்லாமிய பொற்காலம் என்று சொல்லப்படுகின்ற காலப்பகுதி, இந்த காலப்பகுதியில் இஸ்லாமிய நாகரிகத்தில் அறிவுகள் மேலோங்கி இருந்தது. அது இயற்கை விஞ்ஞானங்களாக இருந்தாலும் சரி, சமூக விஞ்ஞானங்களாக இருந்தாலும் சரி. எனவே இஸ்லாமிய அறிஞர்களை இந்த திருக்குர்ஆனிய வசனங்கள் தூண்டி இருப்பதனால் அவர்கள் இந்த அறிவுகளின் பால் தன்னுடைய ஈடுபாட்டை செலுத்தி அதனூடாக இஸ்லாமிய நாகரிகத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போது இந்த தன்னறிவோடு இது தொடர்புபடுகின்ற வகையில் இங்கே நாங்கள் சில விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஒவ்வொருவரும் எங்களுக்கென்று அறியக்கூடிய சில அணுகுமுறைகளை வைத்திருப்போம். அந்த அணுகுமுறை சரியாக இருக்கலாம் அல்லது தவறாக இருக்கலாம். அல்லது ஒரு விஷயத்தை அறிவதில் எங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவம், அறிவு, இவைகளை நாங்கள் மீள் பரிசோதனை செய்ய வேண்டும். அப்போதுதான் தன்னறிவில் எங்களை பற்றிய அறிவை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் எப்படியான அணுகுமுறையை நாங்கள் கையாள வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இப்போது நாங்கள் பொதுவாக அறிவு இல்மாக இருக்கலாம் அல்லது மாரிஃபா என்று சொல்லக்கூடிய ஞானமாக இருக்கலாம். இந்த அறிவை பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்றதாக திருக்குர்ஆனிலே கூறுகின்ற இரண்டு விடயங்கள், அது ஐம்புலன்களும் அதே போன்று பகுத்தறிவும். இவைகளை அறிவின் பிரமாணம் அல்லது அறிவின் மூலாதாரங்கள் என்று சொல்லப்படும். இதனூடாகத்தான் நாங்கள் அடிப்படையான ஒரு அறிவை பெற்றுக்கொள்கிறோம். ஐம்புலங்களூடாக, உதாரணமாக கண்களால் பார்ப்பதனூடாக காட்சி வடிவத்தில் அறிவை, காதால் கேட்பதனூடாக சத்த வடிவத்தில் அறிவை, இவ்வாறு நுகர்தல், சுவைத்தல், தொட்டுணர்தல், பகுத்தறிதல் என்பதனூடாக ஒவ்வொரு வடிவத்திலும் நாங்கள் அறிவை பெறுகிறோம். எங்களுக்கு அறிவு என்ன செய்யும் உண்டாகும். எங்களை பற்றிய அறிவை இவற்றினூடாக நாங்கள் உருவாக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. இவற்றினூடாக நாங்கள் எங்களை பற்றிய அறிவை நாங்கள் உருவாக்குவது, இது மிக சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. நாங்கள் சில அடிப்படைகளை தெரிந்திருந்தால்தான் இதை கூட நாங்கள் முறையாக செய்ய முடியும். இப்போது அறிவின் மூலாதாரம், பிரமாணங்கள் குறித்து எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் அடைகின்ற அறிவு எப்படியானதாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக நடைமுறையில் மனிதர்கள் ஒரு விஷயத்தை அறிந்து ஏற்றுக்கொள்கின்ற போது அல்லது தான் அறிந்ததை சொல்லுகின்ற போது அந்த அறிவின் பண்பு எப்படியானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வகையில் அறிவு என்பதை நாங்கள் இரண்டு வகையாக வகைப்படுத்துகிறோம். ஒன்று ஒப்ஜெக்டிவ் நாலேஜ் என்று சொல்வது, அதாவது புறவயமாக ஒரு விடயத்தை அறிவதோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும். இரண்டாவது சப்ஜெக்டிவ் நாலேஜ், அகவயமான அறிவு என்று சொல்லப்படுவது. அகவயமான அறிவு என்பது நான் என்னுடைய அபிப்பிராயங்களை, என்னுடைய சொந்த கருத்துக்களை, என்னுடைய மனோபாவத்தை நான் வெளிப்படுத்தி கூறுகின்ற அந்த விடயங்களாக இருக்கும். உதாரணமாக இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றதாக இருந்தால், ஒரு விடயம் நிரூபிக்கப்படுவதாக இருந்தால் அதற்கு ஆதாரம் முன்வைக்கப்பட வேண்டும். இது தர்க்க ரீதியான ஒன்று. அதுக்கு ஆதாரம் முன்வைக்கப்படவில்லை என்று சொன்னால் அந்த விடயம் உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். அது பொய் என்று நிரூபிப்பதற்கும் ஆதாரம் முன்வைக்கப்பட வேண்டும். இதுதான் தர்க்க ரீதியான ஒன்று. ஒரு விடயத்தை நான் சொல்கிறேன், அதற்கு ஆதாரம் இருக்கிறோம் என்று சொல்கிறேன். என்னால் ஆதாரம் முன்வைக்க முடியாமல் போனால் அது உண்மையாக இருக்கலாம், பொய்யாக இருக்கலாம். நான் ஆதாரம் முன்வைக்கலைங்கிறதுக்காண்டி பொய்யாகிவிடும் என்று சொல்வது அது தர்க்க ரீதியானது இல்லை, அது உளவியல் ரீதியானது. அதாவது எல்லோரும் நாங்கள் நினைக்கிறோம்
வேற ஆதாரம் முன்வைக்கல, அப்ப அந்த விஷயம் பொய். இது உலகியல் ரீதியானது தவிர தர்க்க ரீதியானது அல்ல. ஒரு விஷயம் பொய் என்று சொல்வதற்கும் ஆதாரம் முன்வைக்கப்பட வேண்டும். உண்மை என்பதற்கும் ஆதாரம் தேவை, பொய்ங்கிறதுக்கு ஆதாரம் தேவைதான். ஆதாரம் முன்வைக்கல என்றால் உண்மையை அறிக்கலாம், பொய்யா அறிக்கலாம், அப்படியான ஒரு நிலைக்கு போயிடும். எனவே அகவயமான அறிவை பொறுத்த மட்டில் நாங்கள் பெரும்பாலும் எங்களுடைய மனப்பாங்கின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அல்லது ஒருவரை பற்றி அல்லது ஒரு விடயத்தை பற்றி நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட அபிப்பிராயங்களை சொல்லுவது. அது அழகா இருக்கு, அல்லது அது நல்லம், அது கூடாது, அது அசிங்கமா இருக்குன்னு சொல்லி அது தனிப்பட்ட கருத்து. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனிப்பட்ட கருத்துக்களை சொல்வார்கள். ஒருவருக்கு பிடித்த விடயம் இன்னொருவருக்கு பிடிக்காம இருக்கும். அப்ப அவங்கவுங்களோட ஒரு தனிப்பட்ட கருத்து, அந்த பொருளை பற்றிய யதார்த்தபூர்வமான அறிவை அது வெளிப்படுத்துவதில்லை. இது அகவயமான அறிவு என்று சொல்லப்படும். இது ஒவ்வொரு தனி நபர்களோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும். அதை அந்த தனிநபரால் தான் நிரூபித்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியுமானதாக இருக்கும். அது அகவயமானதாக இருக்கும் என்று சொல்வது இன்ட்ரோஸ்பெக்ஷன் சொல்லி உளவியல்ல சொல்லுவாங்க. ஒருவர் மனதில் என்ன ஓடிட்டு இருக்கேன்னு சொல்லி வெளியிலிருந்து எங்களுக்கு அறிய இயலாது. அவர் நடத்தையை மட்டும்தான் எங்களால் அறிய முடியும். வெளியிருந்து பார்த்தா அவர் சிரிக்கிறது, கை அசைக்கிறது, கால்களை அசைக்கிறது, உடல் அசைக்கிறது, முகத்தை சுளிக்கிறது, கோபிக்கிறது, அந்த வெளி உடல் அசைவுகளை நாங்கள் பார்க்கலாம். ஆனா உள்ள என்ன நடக்குது, மனதில் என்ன ஓடிட்டு இருக்கு, சிந்தனையில என்ன ஓடிட்டு இருக்குன்னு எங்களால் அறிய முடியாது. அது அவரை பொறுத்தது, அகவயமானது. அப்ப சப்ஜெக்டிவ் நாலேஜை பொறுத்த மட்டில், அகவயமான அறிவை பொறுத்த மட்டில் அது அப்படியானதாக என்ன செய்யும் இருக்கும். அதே போன்று பெரும்பாலும் அது குவாலிட்டேட்டிவான ஒரு நாலேஜாக இருக்கும். அதாவது இதை சொல்லுவோம் பண்பளவிலான அறிவாக இருக்கும். உதாரணமாக ஒரு பொருளை வைத்துக் கொள்வோம். உதாரணத்துக்கு இந்த புத்தகத்தை எடுத்துக்கொள்வோமே. இந்த புத்தகத்தை பற்றி சொல்லுங்க என்று சொன்னால் ஒவ்வொருவரும் 2 வகையான தரவுகளை இதை குறித்து சொல்லுவாங்க. ஒன்று அது பண்பளவினானதாக இருக்கும், குவாலிட்டேட்டிவ் அப்படி என்று சொல்றது. இரண்டாவது எண்ணளவிலானதான இருக்கும், குவான்டிடேட்டிவ் என்று சொல்லி சொல்றது. குவான்டிடேட்டிவ் எண்ணிக்கையோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும். உதாரணமாக இது எத்தனை சென்டிமீட்டர், இதனுடைய விலை எவ்வளவு, இது என்ன நிறை, இதனுடைய நீளம், ஆழம், அகலம் போன அந்த எண்ணிக்கையோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும். மற்றது பண்பளவினானதுன்னு சொன்னால் இது நல்ல அழகானது, இதனுடைய நிறம் இந்த மாதிரியானதாக இருக்கு, இதை யார் எழுதியிருக்கிறார், இந்த உள்ளடக்கங்கள் என்ன, இது நல்லமா கூடாதா அப்படின்னு சொல்லி பண்பளவிலான சொல்லப்படுற தரவுகளாக இருக்கும். அப்ப அகவயமான அறிவை பொறுத்த மட்டில் அந்த நபர் பெரும்பாலும் பண்பளவிலான தரவுகளை தான் அவர் சொல்லுவார், அதைத்தான் அவர் சொல்ல முயற்சி எடுப்பார். எனவே நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய மற்றும் ஒரு அறிவு பகுதி தான் ஒப்ஜெக்டிவ் நாலேஜ் என்று சொல்லி, புறவயமான அறிவு என்று சொல்லி. இந்த புறவயமான அறிவு தவிர்க்க முடியாத ஒன்று. இதுதான் விஞ்ஞானத்தை வளர்த்து விட்டது. இன்றைக்கு அறிவுத்துறைகளை வளர்த்து விட்டது இந்த ஒப்ஜெக்டிவ் நாலேஜ் தான். அதாவது புறவயமாக ஒரு விஷயத்தை அறிவது. அப்ப அதுல நாங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், ஒரு பொருளை அதை சுயாதீனமாக விட்டு அதனை நாங்கள் அறிய வேண்டும். எங்களோடு சம்பந்தப்படுத்தி அதை பார்க்காம அது எப்படியானது என்பதை சொல்வது. என்னை பொறுத்த மட்டில் அது எப்படியானது அப்படி என்று இல்லை, அது யதார்த்தத்தில் எப்படியானது என்று சுயாதீனமாக அந்த பொருளை அறிய வேண்டும். அதை அகவயமாக அன்றி புறவயமாகத்தான் அதை அறிய வேண்டும். அதே போன்று அது எல்லோராலும் நிரூபிக்கத்தக்க ஒன்றாக இருக்கும், எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கும். பெரும்பாலும் அது எண்ணளவிலானதாக என்ன செய்யும் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போது இந்த 2 வகையான அறிவு வகைகளும், அதாவது அகவயமானது மற்றது புறவயமானது என்று சொல்கின்ற இந்த 2 வகையிலும் தன்னறிவு எப்படியானதாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நாங்கள் சில நேரம் நினைக்கலாம், தன்னறிவு என்பது தன்னை பற்றியது தானே, நான் அறிய போகிறேன் என்பதனால் அது அகவயமானது என்று நினைத்து கொள்ளக்கூடாது. அகவயமானதாகத்தான் எல்லோரும் நினைக்கிறாங்க. அதாவது தன்னை பற்றிய சரியான ஒரு புரிதல் ஒருத்தருக்கு ஏற்படல, எனக்கு என்னை பற்றி சரியாக நான் புரிந்து கொள்ளல என்று சொன்னால் என்னிடம் இருக்கக்கூடிய அந்த அறிவு அகவயமானதாக இருப்பதனால் தான் அந்த பிரச்சனை இருக்குது. நான் என்னை புறவயமாகத்தான் அறிய வேண்டும். நான் என்னை இன்னொருவராக நினைத்து நான் என்ன செய்யணும், என்னை மதிப்பீடு செய்வதற்கு முயற்சி இருக்க வேண்டும். பெரும்பாலும் நாங்கள்
மற்றவர்களை மதிப்பீடு செய்வதில் மிகவும் நுணுக்கமாக என்ன செய்வோம், செயற்படுற ஒரு மனோபாவம் எங்கள்கிட்ட இருக்கிறது. அப்ப அந்த வகையில அதே போன்று ஒரு புறவயமான ஒரு தேடல் எங்களை பற்றியும் இருக்க வேண்டும். என்னை பற்றிய திறன் பலவீனங்கள், இயலாமை, அந்த மாதிரி விடயங்களை நான் தேடிக்கொள்வதற்கு நான் முயற்சி எடுக்க வேண்டும். எனவே இந்த அறிதல் முறை புறவயமாக இருக்க வேண்டும். சரி, இந்த விடயத்தில் நாங்கள் புறவயமாக ஏன் ஒரு விடயம் இருக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்று சொன்னால், இப்போது நாங்கள் ஒரு கட்டடத்தை கட்டுவதற்கு தேவைப்படுகின்ற பொருள்கள் பற்றிய புறவயமான அறிவு எந்த அளவுக்கு நுணுக்கமாக இருக்குமோ அப்போதுதான் அந்த கட்டிடமும் மிகவும் பலமானதாக, நீண்ட ஆயுளை கொண்டதாக அந்த கட்டிடத்தை கட்டி எழுப்ப முடியும். அப்படி இல்லாமல் வெளிப்படையில பார்த்து இந்த கம்பி சரி நல்லம், இந்த சீமெண்ட் நல்லம், இந்த கல் நல்லம் என்று நம்மட அகவயமான அபிப்பிராயத்தை சொல்லி ஒரு கட்டிடத்தை கட்டி எழுப்பினதன் பிறகு அதனுடைய ஆயுள் காலம் குறைஞ்சதாக இருக்கும். அப்படி இல்லாம அந்த பொருளை நல்ல நுணுக்கமாக நாங்கள் அறிஞ்சால்தான் நாங்கள் தெரிவு செய்கின்ற போதும் அந்த பொருட்களை சரியாக நாங்கள் தெரிவு செய்வோம். இது அந்த புறவயமான அறிவு என்பதனுடைய அவசியம். புறவயமான அறிவு இன்றியமையாததாக இருக்கும். எங்களை பற்றி நாங்கள் அறிகின்ற போதும் அது புறவயமான அறிவின் தன்மைகளை கொண்டதாகத்தான் நாங்கள் அதனை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்ற போது, இன்ன ஃபீ கல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன்னஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப், நிச்சயமாக வானம் பூமி படைக்கப்பட்டதிலும் இரவு பகல் மாறி வருவதிலும் சிந்திப்போருக்கு அத்தாட்சிகள் இருக்கின்றன என்கின்ற திருக்குர்ஆன் வசனமும், வஃபில் அர்தி ஆயாத்திஹி லில் மூகினீன், உறுதி அதாவது மெய்யுறுதி அல்லது ஈமானின் பலமான நிலையை கொண்டிருப்போருக்கு பூமியிலே அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இருக்கிறது, வஃபி அன்ஃபுசிக்கும், அதே போன்று உங்களுக்குள்ளேயும் இருக்கிறது, அஃபலா துப்சிரூன், நீங்கள் அதனை பார்க்க வேண்டாமா என்கின்ற திருக்குர்ஆன் வசனங்கள் இந்த பிரபஞ்சத்தை பற்றி நாங்கள் அறிவதாக இருந்தாலும் சரி, எங்களை பற்றி நாங்கள் அறிவதாக இருந்தாலும் சரி, அந்த அத்தாட்சி என்பது புறவயமானதாகத்தான் என்ன செய்யும், எங்களுக்கு இருக்க வேண்டும். புறவயமான அறிவை கொண்டதாக அது இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் வலியுறுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நாங்கள் எங்களுடைய இந்த தன்னறிவை பொறுத்த மட்டில் நாங்கள் எங்களை பற்றி அறிய முற்படுகின்ற போது இந்த விடயங்களை நிச்சயமாக நாங்கள் கருத்தில் எடுக்க வேண்டும். மேலும் ஏன் தன்னறிவு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்வதாக இருந்தால், இன்று மனிதனுக்கு ஏற்படுகின்ற எல்லா பிரச்சனைக்கும் தீர்ப்பதற்கு ஆயிரக்கணக்கான அறிவுத்துறைகள் இருக்கு. இயற்கை விஞ்ஞானங்கள்ல இருக்கு, சமூக விஞ்ஞானங்கள்லையும் இருக்கு. அதனூடாக மனிதன் தன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு நிறைய முயற்சி எடுக்கிறான். நிறைய பிரச்சனைகள் அதனூடாக தீர்க்கப்படும். இருந்தும் சமய அறிவு மனிதனின் எந்த பிரச்சனையை தீர்க்கப் போகிறது? அதாவது இந்த உலகத்தில் உலக பல்கலைக்கழகங்களில், அதாவது நாங்கள் வாழக்கூடிய அணு ஆயுத உலகத்தில் அல்லது செயற்கை நுண்ணறிவு உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி அறிவு மேலோங்கி இருக்கக்கூடிய இந்த காலத்தில் மனிதனால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இன்னும் இருக்குதா? அதை மதத்தால் மாத்திரம்தானா தீர்க்க முடியும் என்கின்ற ஒரு கேள்வி எங்களுக்கு எழலாம். என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த அறிவுகளுக்குள்ள போய் தீர்த்து கொள்ளலாம் தானே, ஏன் மதத்த அறிவு இன்னும் அவசியம் என்று கேட்டால், மேல் சொன்ன அறிவுகளால் தீர்க்க முடியாத சில பகுதிகள் இருக்கு. அது மதத்தினால் தான், ஆன்மீகத்தினால் தான் தீர்க்க முடியும். சில நேரம் நடத்தை ரீதியான கோளாறுகளாக இருந்தால் அதனை நாங்கள் உளவியல் சைக்காலஜி அல்லது கவுன்சிலிங் கூட தீர்த்து கொள்ளலாம் சொல்லி யோசிக்கலாம். உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் மருத்துவ ரீதியாக போய் தீர்த்துக் கொள்ளலாம். அல்லது மனிதனுக்கு எழுகின்ற சட்ட ரீதியான பிரச்சனை, அரசியல் ரீதியான பிரச்சனை அல்லது நிதி சார்ந்த பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் அந்தந்த துறை இருக்குத்தானே. சட்டத்துறை இருக்கு, நீதித்துறை இருக்கு, அரசியல் அறிவுகள் இருக்கிறது, பொருளியல் கற்கை நெறிகள் உலகத்துல நடந்து கொண்டிருக்கு. அப்ப அங்க போய் தீர்த்து கொள்ளலாம் தானே அப்படின்னு சொல்லி நாங்க யோசிக்கலாம். ஆனால் சில பகுதிகள் இருக்கிறது, அது ஆன்மீகத்தினால் தான் தீர்க்க முடியும். அதற்கு நாங்கள் எங்களை அறிவது முக்கியம். நாங்கள் எங்களை அறிந்து கொள்வோம்.
நாங்கள் இதுவரைக்கும் அறிந்தது அந்த அறிவுகளால் தீர்க்க முடியுமானதைத்தான் நாங்கள் மனிதனை பற்றி அறிஞ்சு வச்சிருக்கிறோம். இப்போ உதாரணமாக உளவியலில் மனதை பற்றி அறிந்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மனித அறிகை முறை கொக்னிஷன் என்று சொல்றது, அல்லது மனித மனப்பாங்கு ஆட்டிடியூட் என்று சொல்றது, அல்லது மனித நடத்தை, இவைகளை நன்கு அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்னும் அறியப்படாத பகுதிகள் அதில் இருக்கிறது. அல்லது மருத்துவத்துறையில் உடலியல், உடல் கூற்றியல் அல்லது மனித சார்ந்த உயிரியல் ரீதியாக அறியப்பட்ட விடயங்களில் மனித உடலை பற்றி மிகவும் அறியப்பட்டிருக்கு. ஆனால் இன்னும் அறியாத சில அம்சங்கள் இருக்கு. எனவே மனிதனுடைய உள ரீதியாக இருந்தாலும் சரி, உடல் ரீதியாக இருந்தாலும் சரி, அறியப்படாத சில அம்சங்கள் இருக்கு. அதை அறியுமாறு ஆன்மீகம் வலியுறுத்துகிறது, குர்ஆன் வலியுறுத்துகிறது. அந்த விடயங்களை அறிந்தால்தான் அதற்குரிய பிரச்சனைகள் மனித உடலிலும் உள்ளத்திலும் அங்கிருந்து தான் அது வருகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். உண்மையிலே உடல் ரீதியான பிரச்சனையும் உள ரீதியான பிரச்சனையும் அங்கிருந்து தான் என்ன செய்து வருது. எனவே அதை அறிந்தால் அதற்குரிய தீர்வையும் இந்த ஆன்மீகத்தில் கண்டுகொள்ள முடியும் என்பதை நாங்கள் பார்க்கலாம். இறுதியாக 2 விடயங்களை இங்கே கூறி இன்றைய உரையை முடித்துக் கொள்கிறேன். 2 முக்கியமான விடயம் இருக்கிறது. அதாவது ஈமானோடு சம்பந்தப்பட்ட ஈமான் அல்லது யகீன் என்று 2 விடயத்தை சொல்வார்கள். தன்னறிவோடு, அதாவது தன்னறிவில் தன்னை பற்றி ஒருவர் அறிகின்ற போது கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான விடயம், நான் எப்படியானவன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு சில அளவீடுகளை இஸ்லாம் தருகிறது. அதன் அடிப்படையில் நாங்கள் எங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அதில் ஒன்று ஈமான் பற்றிய வகையீடு. உதாரணமாக ஒரு ஹதீஸ் எங்களுக்கு தெரியும், ஒரு அநியாயத்தை, பாவத்தை நீங்கள் கண்டால் உங்களுடைய கைகளால் அதனை தடுங்கள், அது ஈமான் உயர்ந்த நிலை. அல்லது நாவினால் கூறுங்க, பிரச்சாரம் பண்ணுங்க, அது ஒரு இடைநிலையான ஒரு ஈமான். அல்லது உங்களுக்கு அது 2ம் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் உங்களோட மனதில் நினைச்சு கொள்ளுங்க, அது பாவம், அநியாயமான ஒரு காரியம் என்று சொல்லி ஒதுங்கி கொள்ளுங்க. இது ஈமானின் ஒரு தாழ்ந்த நிலை. இந்த 3 வகையான ஈமானில் எங்களுடைய ஈமான் எப்படியானது என்பதை நாங்கள் தன்னறிவில் நாங்கள் தேட வேண்டும். எங்களை குறித்து எங்களுடைய ஈமான் எப்படியானது. அதே நேரம் இந்த ஈமானுடைய வகையீட்டில் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விடயங்கள் இருக்கின்றன. உதாரணமாக, இது யாரையும் நாங்கள் காபிர் என்று சொல்லக்கூடாது என்பதற்கான ஒரு அளவீடு இங்கே இருக்கிறது. ஒருவரை மூமின் என்று அழைப்பதற்கு, முஸ்லிம் என்று அழைப்பதற்கு அவர் ஈமானின் மேல்நிலையில தான் இருக்கணும் என்று நாங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது. கீழ்நிலையில இருந்தாலும் ஈமான் தான். கீழ்நிலையில இருக்கு, மேல்நிலைக்கு போகல, உனக்கு அறவே ஈமான் கிடையாது, நீ காபிர், அப்படி இப்படி என்று சொல்லி சில நேரம் சில அமைப்புகள் அதை பேசுறதை நாங்க பார்க்கிறோம். சில விஷயங்கள்ல ஈமான் பலகீனத்தை வச்சு அது குஃப்ருடைய நிலையாக கருதுவது. அப்படி கருதக்கூடாது. ஈமான் பலகீனமான நிலையும் ஈமான் தான், அவர் மோமின் தான், முஸ்லிம் தான். 2வது, தன்னறிவில் அந்த ஈமான் பலகீனமான நிலையில் தன்னை பற்றி நாங்கள் அறிகின்ற போது எங்களுடைய ஈமானுடைய பலகீனத்தை நாங்கள் அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த 3 ஈமானின் நிலைகளும் நடைமுறையில் நாங்கள் ஒரு விஷயத்தை எவ்வாறு அணுக வேண்டும் என்கின்ற ஒரு முறையியலை தருகிறது. எல்லாத்துக்கும் நாங்க அடிதடியில் இறங்கணுமா? பேசியும் தீர்க்கலாம். சிலது பேசியும் இயலாது, கையார தடுக்க இயலாது என்று சொன்னா நாங்க மனதளவுல நினைச்சு கொண்டு ஒதுங்கிறணும் என்கிற அந்த முறையியல் சார்ந்த விடயத்தையும் இது தருவதை நாங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதே போன்று யக்கீன் என்கின்ற விடயத்தில் 3 வகையான யக்கீன்கள் இருக்கு. இங்கே ஈமானுடைய நிலைகள் செயல் வடிவத்தில் இருக்கக்கூடிய அம்சம். யக்கீன் என்பது நம்பிக்கை சார்ந்த விடயத்தில் அது உடைய படித்தரங்களை அது சொல்கிறது. உதாரணமாக இல்முல் யக்கீன், ஐனுல் யக்கீன், ஹக்குல் யக்கீன் என்று சொல்லப்படுவது. இல்முல் யக்கீன் என்கிறது, யக்கீன் என்று சொன்னால் உறுதிப்பாடு, ஒரு விஷயத்துல அறிவு வார நேரம் அது சம்பந்தமான ஒரு அதை ஏற்புடைமைன்னு சொல்லுவோம். அதை நாங்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கிறோம், உறுதிப்பாடு எப்படியானது, அதை தான் சொல்லுவோம் யக்கீன் அப்படின்னு சொல்லி. இல்முல் யக்கீன் என்கிறது ஒரு விடயம் பற்றிய அறிவு நிலையிலான உறுதிப்பாட்டுக்கு சொல்லப்படும். உதாரணமாக, நெருப்பை பற்றி எந்த ஒரு அறிவும் உங்கள்கிட்ட இல்லாத போது நான் உங்களிடத்திலே நெருப்பை பற்றி சொல்கிறேன் என்று சொன்னால், நெருப்பை பற்றி நான் சொன்னதை வைத்து, அதாவது உங்களுக்கு கிடைத்த அறிவை வைத்து நெருப்பு பற்றி ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரும்.
அது அறிவு நிலையிலான ஒரு உறுதிப்பாட்டை தான் நெருப்பு விடயத்தில் உங்களுக்கு என்ன செய்யும், உருவாக்கும். இதுவே ஐனுல் யக்கீனாக மாறுகின்ற போது, நேர்நிலை உறுதிப்பாடு என்று சொல்றது, நீங்கள் நெருப்பை தூரத்தில் இருந்து பார்க்கின்ற போது, நெருப்பு எரிகின்ற போது, நெருப்பில் விழுந்த ஒரு பொருள் எரிக்கப்படுகின்ற போது இதனை பார்த்து ஏற்கனவே இருந்த அந்த உறுதிப்பாடு அடுத்த நிலைக்கு நகரும். நேரத்துடன் நீங்க நம்பினதுக்கும் இப்ப நம்புறதுக்கு இடையில ஒரு பலமான ஒரு தன்மை ஒன்று என்ன செய்யும், ஏற்படும். அதே போன்று ஹக்குல் யக்கீனாக அதை மாறுகின்ற போது மெய்நிலை உறுதிப்பாடு என்று சொல்லி சொல்றது, நீங்க அல்லது நாங்களே நெருப்புல கையை விட்டு பார்க்கிற நேரம், இது மூன்றுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நெருப்புல நாங்க கையை விட்டு பார்த்தா அப்பதான் அந்த நெருப்பின் யதார்த்தமே நமக்கு தெரியும். அப்ப அது வரைக்கும் நாங்க கேள்விப்பட்டது பார்த்ததெல்லாம் நெருப்பை பற்றி யதார்த்தத்தை சொல்லாது. நாங்க எங்களோட விரலை விட்டு பார்க்கிற நேரத்துல நெருப்பின் யதார்த்தத்தை அதை என்ன செய்யும், சொல்லித்தரும். எனவே இந்த விடயத்தில், அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை அறிகின்ற விடயத்தில் அல்லது ஏனைய விடயங்கள், இப்போ உதாரணமாக ரசூல்லாவை புரிந்து கொள்கின்ற விடயத்தில் அல்லது அவுலுல் பைத்துக்களை புரிந்து கொள்கின்ற விடயத்தில், நுபுவத்தை புரிந்து கொள்கின்ற விடயத்தில், இமாமத்தை புரிந்து கொள்கின்ற விடயத்தில், இமாம் மஹதியை புரிந்து கொள்கின்ற விடயத்தில் அல்லது பலஸ்தீனத்தை விடுவிக்கின்ற விடயத்தில், இவைகளிலெல்லாம் எங்களுடைய யகீன் எப்படியானதாக இருக்குது என்பதை நாங்கள் என்ன செய்யலாம், மதிப்பீடு செய்து கொள்ள முடியும். எனவே என் தன்னறிவில் இந்த அளவீடுகளை நாங்கள் முதன்மையாக கொள்ள வேண்டும். அதாவது ஈமாண்ட படித்தரத்தில் செயல் வடிவத்தில் எப்படியானதாக இருக்குது, உறுதிப்பாட்டில் யக்கீன் என்கின்ற விடயத்தில் எங்களுடைய யக்கீன் நம்பிக்கைகள் உறுதிப்பாடுகள் எப்படியானதாக இருக்குது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விடயங்களின் அடிப்படையில் நாங்கள் ஒரு விடயத்தை இங்கே புரிந்து கொள்ள முடியும். ஏன் ஈரானும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஷியாக்களும் பலஸ்தீன விடயத்தில் இப்படி இருக்கிறார்கள்? இது ஈமானையும் யக்கீனையும் வைத்து நாங்கள் பார்க்கின்ற போது அவர்களுடைய ஈமான் மேல்நிலையில் இருக்கு, அவர்களுடைய யக்கீன் ஹக்குல் யக்கீனாக இருக்கு. இதே நேரம் மத்திய கிழக்கு குடியரசுகள் முடியாட்சிகளை நாங்கள் பார்க்கின்ற போது அவர்களுடைய ஈமான் அவர்களுடைய யக்கீன் எல்லாம் மிகவும் பலவீனமாக இருக்கு. எனவே தன்னறிவு என்பது மிக முக்கியமானது. எந்த இயக்கத்தில் இந்த தன்னறிவு மேலோங்கி இருக்கிறதோ அந்த இயக்கம் இஸ்லாமிய எண்ண கருக்களை வெளிப்படுத்துவதில் மிகவும் நுணுக்கமாக என்ன செய்யும் இருக்கும். எனவே இந்த ரமலான் காலம் நாங்கள் எங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கான மிக முக்கியமான தருணமாக இருக்குது. இந்த ரமலானை நாங்கள் சரியாக பயன்படுத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை அறிந்து கொள்வதற்கும் அடைந்து கொள்வதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை எங்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் என பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على محمد وآل محمد